வணக்கம் யூடியூப் சொந்தங்களே, நான் உங்கள் மோனிஷ் அண்ட் இது நம்ம சேனல் கூல் பைக்கர் சென்னை. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ட்ராக் ரேஸும் பார்க்க போதில்லை அண்ட் எந்த வண்டியை பற்றி ரிவ்யூவும் பார்க்க போதில்லை. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆக்ஷன் கேமரா பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஆக்ஷன் கேமரான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆக்ஷன் கேமரா பற்றி தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இது ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன். ஸோ என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறேன். ஸோ இந்த கேமரா நான் எதுக்கு அன்பாக்சிங் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர கோப்ரோ எல்லாமே நிறைய அப்டேட் ஆகிட்டே போகுது. ஸோ ஆனால் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மள மாதிரி ஒரு பிகினர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த கேமரா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த கேமராவை பற்றி ஃபியூச்சர்ஸ், அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் நம்ம பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் எங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விட்டுங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக இருக்கும். ஓகே காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எதுக்கு இந்த கேமரா பற்றி ரிவ்யூ போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஓலெக்ஸில் பார்த்தேன். நான் என்னோடய கேமரா சேல் பண்ணுறதுக்காக ஓலெக்ஸில் போட்டிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 பேர் சேட் பண்ணாங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு தான் எல்லாமே பிளானில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ ஏன்னா பிகினர்ஸ், நம்மள மாதிரி ஒரு பிகினர்ஸ்க்கு ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கேமரா இருக்கும். ஸோ இந்த கேமரா உள்ளே என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஸோ இந்த கேமரா கூட என்னென்னலாம் வரும்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு ரிமோட் இருக்குது. ஸோ இதில் கேமரா வீடியோ ஆன் பண்ணிக்கலாம் அண்ட் கேமரா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் EKEN H9r. ஸோ வாட்டர் கேஸோடு தான் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ அசசரிஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு பாக்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா அசசரிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ என்னென்ன அசசரிஸ் சொல்லிட்டு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு யூசர் மேனுவல். ஸோ இது எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இதில் போட்டிருப்பாங்க. ஸோ என்னென்ன பட்டன் எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்காங்க. அண்ட் அசசரிஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அசசரிஸ் ஒரு எல்லாமே மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஹெல்மெட் மவுண்ட் அண்ட் இது ஹேண்டில் பார் மவுண்ட்டு. ஸோ ஒரு ஸ்டிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா இந்த ரிமோட் கையில் மாட்டிக்கிறதுக்கு. இது சார்ஜிங் பண்ணுற கேபிள். ஸோ நார்மலாக பி டைப் தான். ஸோ இதில் EKEN போட்டிருக்கு. நீங்கள் நார்மலாக நம்ம பி டைப்லேயே போட்டுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் வாட்டர் ப்ரூஃப் கேஸு. ஸோ எல்லாமே மோஸ்ட்டாக ஆக்ஷன் கேமரா எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் கேஸ் தான் தருவாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் கேஸ். இது வாட்டர் ப்ரூஃப்லாம் கிடையாது. பட் இதுலேயே பார்த்திங்கன்னா மோட்டோ லாக் பண்ணுவாங்க. ஸோ இதிலே நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் வேணான்னா இதிலே உங்களுக்கு செட் பண்ணிட்டு மவுண்ட் பண்ணிவிட்டு ஓட்டலாம். அண்ட் அடிஷ்னலுக்கு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இது அடிஷ்னல் வாட்டர் ப்ரூஃப் கேஸு. ஸோ அது என்னாச்சு உங்களுக்கு ப்ரோக் ஆகிட்டா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேமரா பற்றி சொல்லப்போனால் ஒரு ஸ்மார்ட் அண்ட் ஸ்வீட் லுக் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹேண்டியாக ஒரு குட்டியாக இருக்கும். ஸோ இது சப்போர்ட் பார்த்திங்கன்னா 4K வரைக்கும் சப்போர்ட் இருக்குது சொல்லியிருக்காங்க. அண்ட் பட்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒன்று, மேலே அண்ட் சைடில் 2 பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவரால் உங்களுக்கு 4 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ண கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் இது. அண்ட் இது அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கேமரா எதுக்கு வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சது, இது சீப் அண்ட் பெஸ்ட். ஸோ 5000 ஒரு இப்போ ரேட் பார்த்தீங்கன்னா
4500 55 வரைக்கும் கிடைக்குது. ஸோ 4500 5500 வரைக்கும் வந்து மார்க்கெட்டில் இது வந்து கிடைக்குது. ஸோ அதுக்காக ஒரு பெரிய அட்வான்டேஜ். இது ப்ரைஸ் வந்து பெரிய அட்வான்டேஜ். அண்ட் ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா, இதோட கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா, இது கூட வந்து கோப்ரோலாம் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இது வந்து கிளாரிட்டி அவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பட் பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கில் அவங்க வந்து ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த EKEN தான் பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வந்து கிளாரிட்டி வந்து பக்காவாக இருக்கும். ஸோ மோட்டோ லாகிங் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எடுக்கலாம். பட் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குது. ஸோ கிளாரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இது ஓகே தான். ஒரு மெமரிஸ்க்காக இது கொஞ்சம் குட்டாக இருக்கும். அண்ட் மோட்டோ லாக் எடுத்துகிட்டு நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி கொஞ்சம் உடையும். பட் ஓகே தான். ஆனால் கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ மூணாவது விஷயம் இது ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி. ஸோ எல்லா பிகினர்ஸ்க்கு தான் இது மோஸ்ட்டாக கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்ஷன் கேமரா பற்றி நமக்கு எந்த நாலேஜும் இருக்காது. ஸ்டார்டிங்கில் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த நாலேஜுமே இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ நம்மளே கற்றுக்கலாம் ஆக்ஷன் கேமரானா என்ன, ஸோ எப்படி யூஸ் பண்ணணும், அதோட ஃபியூச்சர்ஸ் நடுவில் அந்த வீடியோ ரெசல்யூஷன் ஃப்ரேம்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இருக்காது. ஸோ ஃபேமிலி பேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு மவுண்ட்ஸு வந்து ஈஸியாக வச்சுருப்பாங்க. ஸோ எல்லா மவுண்ட்டுமே உங்களுக்கு கூட இது அட்டாச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கோப்ரோலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே தனித்தனியாக வாங்கணும். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் பெரிய அட்வான்டேஜ் தான். நம்ம வந்து இதுக்கு தனியாக வந்து அமேசானில் ஃப்ளிப்கார்ட்லாம் வாங்குறதுக்கு வந்து அவசியம் கிடையாது. ஸோ 5000க்குள்ளேயே எல்லா மவுண்ட்டும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ அவ்வளோதாங்க. இதோட அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, டிஸ்அட்வான்டேஜ் வந்து நிறைய இருக்குது. பட் ஒரு பிகினர் தான் வந்து நம்ம பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அட்வான்டேஜ் தான் அதிகமாக இருக்கும். அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கேமோட இன்டர்னல் மைக்ஸ். ஆமாங்க, இந்த இன்டர்னல்ஸ் மைக் வந்து அவ்வளோவா கேட்காது. ஸோ ஒர்த்தாக இருக்காது. அண்ட் மைக்கை உங்களால் செட் பண்ண முடியாது. ஸோ அடாப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று இல்லை அதில். ஸோ மைக் வந்து செட் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ மோட்டோ லாக் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மோட்டோ லாக் பண்ணுறவங்க ஸோ ஹெல்மெட்டுக்குள்ளே வந்து மைக் வச்சுக்கின்னு பேசிக்கிட்டே போவாங்க மோட்டோ லாக் பண்ணுறவங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒர்த்தே இல்லை. ஸோ 5000க்கு கீழே வந்து எந்த கேமராலையும் உங்களுக்கு மைக் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் உங்களுக்கு எதுலேயுமே மைக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ எடிட்டிங் பண்ணுங்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் வந்து மோட்டோ லாக் பண்ணுறவங்களாம் நான் கூட இப்படி தான். நான் வந்து ஹெல்மெட்டில் வந்து என் ஃபோனில் கனெக்ட் பண்ணி ஒரு ஹெட்செட் தான் வச்சுருப்பேன். ஸோ அந்த ஹெட்செட்டை தான் நான் பேசிட்டு போவேன். அண்ட் வீடியோ வந்து இதில் எடுத்துகிட்டு போவேன். ஸோ அது கொஞ்சம் வந்து எடிட்டிங் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இது பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். இந்த மெமரிஸ்க்காக பண்ணுறவங்க, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக போயிட்டு அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் பரவாயில்ல. பட் மோட்டோ லாகிக்கு வந்து செட்டே ஆகாது. ஸோ இந்த ட்ராக் ஓட்டலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ட்ராக்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நடுவில் எதுவுமே பேச மாட்டோம். ஸோ நானே ட்ராக் பண்ணும்போது இது யூஸ் பண்ணுவேன். அண்ட் மைக் எங்களுக்கு தேவைப்படாது ட்ராக் பண்ணும்போது. ஸோ அதுக்காக வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மோட்டோ லாகுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ பேசினே போகிற மாதிரிலாம் இருந்திங்கன்னா இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 4Kன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து 4Kக்கு இது ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து கிடையாது. 4Kலாம் உங்களுக்கு வந்து கிடைக்காது. 2.7K வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆனால் ஒரு 4K எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.7 உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் 4K இருக்கும். ஸோ 4K அளவுக்கு இது ஒர்த்து கிடையாது. ஸோ 5000க்கு வந்து கண்டிப்பாக ஒர்த் தான். ஆனால் 4K வந்து ஒர்த் கிடையாது. நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமரா வந்து 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை வந்து கட் ஆகிடும். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் எடுக்க முடியாது உங்களால். 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை கட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ எடிட்டிங்லாம் அதுவும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். பட் அது வந்து ஒரு 5000க்குலாம் அது அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல. பட் இருந்தாலும் 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை இது கட் ஆகிடும். ஸோ அது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் நம்பர் 4 என்ன பார்த்தீங்கன்னா, இதோட மெமரி கார்டு. ஸோ நீங்கள் வந்து மெமரி கார்டு பயன்படுத்திங்கன்னா மெமரி கார்டு போட்டு தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ மெமரி கார்டு போடும்போது உங்களுக்கு கிளாஸ் 10 தான் யூஸ் பண்ண முடியும். நார்மல் மெமரி கார்டு அண்ட் சில ஃபோன்ஸில் போடுற மெமரி கார்ட்ஸ் வந்து இது அன்சப்போர்ட்டுன்னு காட்டும். ஸோ அது ஒரு பெரிய ஃபால்ட்டு. அண்ட் இதில் என்ன ஃபால்ட்டுனா பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் எக்ஸ்போஷராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஆன் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போசர் வந்து நார்மலாக இருக்கவே இருக்காது. ஸோ கோப்ரோவில் பார்த்தீங்கன்னா ரியலாக அப்படியே காட்டும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஓவர் எக்ஸ்போசராக இருக்கும். அது ஒரு சில பேருக்கு கொஞ்சம் நல்லாவாக இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் விசஸ் ஆண்ட்ராய்டு மாதிரி இருக்கும்.
ஸோ ஐஃபோனில் நீங்கள் வந்து கேமரா ஆன் பண்ணிங்கன்னா ரியலாக வந்து காட்டும். பட் இதுவே இப்போ வர ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பியூட்டி பண்ணி ஒரு வெள்ளையாக அது மாதிரி காட்டும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கேமராலும் சரி. நீங்கள் இது கூட வந்து GoPro கூட கம்பேர் பண்ணிங்கன்னா அதை விட இது பிரைட்டாக காட்டும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இது இன்பில்ட் எக்ஸ்போஷரே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். ஸோ நம்ம மைனஸ் பண்ணி ஒரு 0.7 வச்சா தான் இதோட நார்மல் எக்ஸ்போஷர் வெளியே வரும். ஸோ அது வரைக்கும் இது வந்து எல்லா கேமரா கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து எக்ஸ்போஷர் ரொம்ப காட்டும். ஸோ நிறைய பேருக்கு அதை பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப வந்து எக்ஸ்போஷர் அதிகமாக காட்டும். ஸோ உங்களுக்கு அது சில பேருக்கு வந்து அட்வான்டேஜாக இருக்கலாம், சில பேர் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ ரியல் காட்டாது, எக்ஸ்போஷர் அதிகமாக தான் காட்டும். நாங்களே டெஸ்ட் பண்ணிட்டு நாங்களே போடலாமா? மாடல் ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டைம் வந்து 6:30 ஆகுது. இது வந்து சன் செட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து இன்டர்னல் மைக் நான் பேசிகிட்டு இருக்கேன், இந்த எக்ஸ்டர்னல் மைக் இல்லை. ஸோ கேமராவோட மைக் தான், அது எப்படி கேட்குதுன்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது டைமு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருட்டாயிட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு பிராண்ட் வாங்கிட்டதுனால எல்லாமே அது வீடியோ இருக்கும். EKEN கண்டுபிடிச்சி எடுங்க. லிங்க் தெரியுதா? இல்லைல்ல வீடியோ ஆன் பண்ணால் லிங்க் தெரியுதா இல்லையா? தெரியல. மேலே ரெட் கலர் பிளிங்க் ஆகுது, அவ்வளோதான். இருட்டாகிட்டு ஆனால் இதில் கொஞ்சம் பிரைட்டாக அப்படியே பளிச்சுன்னு தெரியுது சின்ன ஸ்க்ரீனில். இன்னொன்று நைட் விஷனில் போட்ட மாதிரி எல்லா வீடுமே நல்லா பளிச்சு. எக்ஸ்போஷர் ஓவராக இருக்கும். அதுதான் சொன்னேன் நான். அட்லாஸ் இந்த கேமரா பற்றி நம்ம எல்லாமே பார்த்தாச்சு, கிளாரிட்டியும் பார்த்தாச்சு. ஸோ நம்ம சேனலில் என்ன சஜஸ்ட் பண்ணலாம், இந்த கேமரா வர்த்தா இல்லையா, வாங்கலாமா வேணாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸோ பேரண்ட்ஸை பேஸ் பண்ணி இருப்பாங்க. அண்ட் சின்ன சின்ன பசங்களே கொஞ்சம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபுட் லாக், மோட்டோ லாக் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் ஒரு ஆட் போட்டதுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணாங்க. ஸோ எதுக்காக வந்து வாங்குறாங்க ரீசன் கேட்டு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக எல்லோரும் சொன்னது ஃபுட் லாக் அண்ட் மோட்டோ லாக் தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. எல்லாமே சின்ன சின்ன பசங்க தான். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து குட் அட்வைஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கேமரா ஒர்த்து தான். ஸோ அவுட் ஆஃப் 10 நம்ம வந்து ஒரு 8 கொடுக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5000 அண்டர் 5000 பார்த்தீங்கன்னா இந்த கேமரா விட எந்த கேமராவும் நல்லாவே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஜே இருக்குது, எஸ்ஜே 4000 இருக்குது, அது வந்து 6000 வரும். ஸோ அது கூட கேமரா நல்ல கேமரா தான். அண்ட் அதுக்கும் இதுக்கும் அவங்க கம்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி டிஃபர் ஆகும். ஸோ அது அதே சொன்ன மாதிரி தான், அது ரியலாக காட்டும், ஆனால் இது வந்து ஓவர் எக்ஸ்போஷராக காட்டும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், குட் கேமரா தான். மோட்டோ லாக் பண்ணுறவங்க ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க. ஏன்னா வந்து வாய்ஸ் தனியாக அண்ட் வீடியோ தனியாக வந்து மர்ஜ் பண்ணணும், அதுக்காக ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் 5000க்கு வந்து இது வந்து ரொம்ப ஒர்த்து தான். ஸோ வாங்கலாம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ இதை வாங்கிட்டு கொஞ்சம் ரீச் ஆகிட்டக்கப்புறம் கூட அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதை வாங்கி நீங்கள் இந்த கேமரா வாங்கி எனக்கு கற்றுக்கலாம், அதிகமாக நம்ம வந்து கற்றுக்கலாம், எப்படிலாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன ஒரு ஆக்ஷன் கேமராலாம் என்னன்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கற்றுக்கலாம். ஸோ அதுக்காக வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறதுனா வாங்கலாம், கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவோட இந்த கேமராவோட டே அண்ட் நைட் வந்து கிளாரிட்டி உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து வாங்க போகிறதா இருந்தால் ஸோ இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் போகிற வீடியோ எல்லாமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் மேக் பண்ணி போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா
நம்ம இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் வந்து நமக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ நான் வரப்போகிற வந்து அதே மாதிரி தான் வந்து பைக்ஸ்க்கும் நிறைய யூஸ்ஃபுல்லாக வீடியோஸ் போடுறேன். ஸோ எடுக்க போகிறவங்களுக்கு தான் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸில் வந்து அவங்க எடுக்க போகிறவங்களா இருந்தால் ரொம்ப யூஸாக இருக்கும். ஸோ அது பேஸ்க்கு தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி நாங்கள் போட்டிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக இருக்கும். அண்ட் இது போல் வீடியோஸ் நிறைய உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் நம்மளுக்கு 100 மோட்டிவேஷனாக இருக்கும். கைஸ், இது போல் உங்களுக்கு அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.